Professor Dhanapalan College of Science and Management, OMR, Padur. Admissions open for 2024-25. நம்மோடு திரு டிடிஎஸ் ரவிச்சந்திரன் இணைந்திருக்கிறார். திரு டிடிஎஸ் ரவிச்சந்திரன் வணக்கம். பிரதமர் நரேந்திர மோடி இது ஒரு ஸ்பிரிச்சுவல் ரிட்ரீட்டாக மேற்கொண்டிருந்தாலும் கூட இதில் ஒரு பொலிட்டிக்கல் மோட்டிவ் இருக்குது. இது ஒரு பிரச்சார யுக்தி. பிரச்சாரம் பண்ணக்கூடாது, அரசியல் நிகழ்வுகள் கூடாது அப்படிங்கிற ஒரு சைலன்ஸ் பீரியடை ரொம்ப கிரியேட்டிவாக இதை யூஸ் பண்ணுறாரு. அது ஒரு பொலிட்டிக்கல் ஆப்பர்ச்சுனிட்டியாக யூஸ் பண்ணுறாருன்றது எதிர்கட்சிகளுடைய குற்றச்சாட்டு. திரு ரவிச்சந்திரன் 2014 இந்த கேள்வியை கேட்கல. ஏன்னா அப்பவும் அவர் இதே மாதிரி சத்ரபதி சிவாஜி இருந்த இடத்துக்கு போனார். 2019 இந்த கேள்வியை கேட்கல. ஏன்னா அப்பவும் அவர் இதே மாதிரி தான் பண்ணாரு. இதுல ஒரு பேட்டர்ன் இருக்கு, இதுல ஒரு அரசியல் நோக்கம் இருக்கு, இப்பதான் உங்களுக்கு புரிஞ்சிருக்கோ என்னவோ. கொஞ்சம் லேட்டா புரிஞ்சதுன்னா 2044 தான் பிரதம மந்திரியா வர முடியும். ஆனா இவர் அதுக்குள்ள 3 டேர்ம் முடிச்சு விட்டுருவாரு. அடிப்படை என்னன்னா அவர் கிட்டத்தட்ட 44 நாள்ல 200 மீட்டிங்க்கு மேல 26 பத்திரிகை பேட்டிக்கு மேல நிறைய ரோட் ஷோ பண்ணிட்டு இப்போ ஒரு 4 நாள் கேப், ஜூன் 4ஆம் தேதி திரும்ப பிரதம மந்திரியானுக்கான வேலைகளை செய்யறதுக்கு காத்துட்டு இருக்காரு. இந்த 4 நாள் கேப்ல அவர் ஒரு தியானம் பண்றதுங்கிறதுல எந்த தவறும் எனக்கு தெரிஞ்சு இல்ல. அமித்ஷா அவர்கள் இந்த இன்னைக்கு அவர் பண்றதன் மூலமா உங்க எல்லாருக்கும் சொல்றது, குறிப்பா இளைஞர்களுக்கு நான் சொல்றேன், இன்ஃப்ளூயன்ஸ், ஒரு பொலிட்டிக்கல் இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கும்ல. இப்போ இந்த ஒரு பீரியட் என்பது ஒரு சைலன்ஸ் பீரியட். இப்போ வழக்கமா நம்ம நாட்டில் மரபு என்னன்னா, பிரச்சாரம் ஓய்ந்தது என்றால் தலைவர்கள் தங்களுடைய ஆக்டிவிட்டீஸை பப்ளிக் லேர்ல செய்வதை நிறுத்திக் கொள்வார்கள். ஆனால் இவர் மட்டும் இதோ ஒரு பப்ளிக் லேர்ல செய்யும் போது இதை ஒரு பொலிட்டிக்கல் ஆப்பர்ச்சுனிட்டியா பயன்படுத்துறாருங்கிறது இயல்பா பார்க்கப்படும் தானே. நான் ஒத்துக்கிறேன். அவர் இருட்டுல போய் உட்கார்ந்தா கூட மெழுகுவர்த்தி ஏற்றியாவது கேமரால படம் எடுக்கிற அளவுக்கு தான் பத்திரிகையை அவரை ஃபாலோ பண்றது. கடந்த 40 நாளா அவர் செஞ்சது, செய்யாது, நினைச்சது, நினைக்காது எல்லாத்தையும் விமர்சனம் பண்ணிச்சு. இப்ப இந்த 4 நாள் அவர் அமைதியா ஒரு இடத்துல போய் உட்கார்ந்து இருந்தாருன்னு வச்சுக்கோங்க. ஏதோ ஒரு இடத்துல பயந்துட்டாரு, தோத்து போயிடுவோன்னு ரொம்ப யோசிச்சுட்டாரு, அதனாலதான் அவர் பேச மாட்டேங்கிறாரு அப்படிங்கிற மாதிரியான அடிப்படையில தான் கொண்டு போவாங்க. அவர் இந்த தியானம்ங்கிறத இன்னைக்கு நேற்றுக்குள்ள தொடர்ந்து செய்யறாரு. அவர் ஒரு இடத்துல தியானம் பண்ண போறாரு. அதுல என்ன தவறு இருக்க போகுது? அவர் ஜெபம் பண்ணாலும் பிரச்சனை இல்லை சார். இது ஒரு பப்ளிக் ஸ்பேஸ்ல இது செய்யும் பொழுது ஒரு விமர்சனம் இயல்பா எழத்தானே செய்யும். ஏதாவது லோக் கல்யாண் மார்க் ரெசிடென்ஸ்ல செய்தாலோ இல்ல வேற ஏதாவது ஒரு பப்ளிக் கிளர்ல இருந்து வெளியே செய்தாலோ இந்த விமர்சனங்கள் எழாது தானே. நான் ஒத்துக்கிறேன். அதாவது ஒரு வேண்டுதல் நிறைவேற்றுறது நீங்க வீட்டுல இருந்து கூட நிறைவேற்றலாம். மொட்டை அடிச்சுக்கிறேன்னு வேண்டிட்டு நம்ம பார்பர் ஷாப்ல கூட போய் பண்ணிக்கலாம். ஆனா நீங்க ஏன் அந்த திருப்பதிக்கு தான் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா உங்களுடைய வேண்டுதல் அதுதான். விவேகானந்தர் அமர்ந்த அந்த இடத்துல ஒரு வைப்ரேஷன் இருக்கு. அந்த வைப்ரேஷன் எனக்கு வரணும், தப்பே கிடையாது. அவர் அதை எடுத்துட்டு போயிட்டே இருக்கலாம். இப்ப இதே மாதிரியே இவர் காலபைரவர் கோயிலுக்கு இவர் போயிருக்காருன்னு சொன்னா, இதை பார்த்துட்டு இருக்கிற எல்லா நேரங்களுக்கும் நான் சொல்றேன், உங்களுடைய தசாபுத்திபதி வளர்பிறை தேய்பிறைன்னு எது இருக்கோ அதை பார்த்துக்கோங்க. அஷ்டமி தினத்தன்னைக்கு நீங்க காலபைரவர் கிட்ட போய் எதை சொன்னாலும் அது நடக்கும். உங்களுக்கு அதை செய்யணும்னாலும் அவர் தான் கொடுக்க போறாரு, செய்யக்கூடாதுனாலும் அவர் தான் மறுக்க போறாரு. இதை எல்லாம் அவங்க பப்ளிஷ் பண்றாங்க. இட் இஸ் கோயிங் இன்டு தி ஜெனரேஷன். ஏன் அவர் அங்க போறாரு? பைரவர் முன்னாடி போறாரோ, இன்னைக்கு அஷ்டமி தினம் நீங்க கேட்டது கிடைக்கும்னா. ஆமா, அதாவது கால பைரவரை பொறுத்த வரைக்கும் அவர் தான் the man who manage the time. உங்களோட நேரம் நல்லா இருக்கு நல்லா இல்லைங்கிறது அவர் தான் முடிவு பண்றாரு. அவர்கிட்ட தான் போவாங்க. மிகப்பெரிய பணக்காரர்கள்லாம் கூட போவாங்க. அதுக்கு வேற காரணங்கள் இருக்கு. ஆனா அந்த காலத்துல இருந்து சத்ரபதி சிவாஜி கிட்ட இருந்து சேனாதிபதியா இருந்ததுல இருந்து ஒவ்வொருத்தருமே இந்த காலபைரவர் கிட்ட போறதுங்கிறத ஒரு வழக்கமா வச்சிருப்பாங்க. அதைத்தான் அவர் உங்களுக்கு எடுத்து சொல்றாரு. இது நாள் வரைக்கும் இது எல்லாமே மறைந்து நின்று திருட்டுத்தனமாக அல்லது போர்வையை போத்திக் கொண்டு அல்லது முண்டாசை போட்டுக்கொண்டு நடந்தது. அதுல எந்த மாற்ற கருத்தும் இல்லை. ஆனா இவங்க அதெல்லாம் பத்தி கவலைப்படல. ரொம்ப ஓப்பனா அதை செய்யறாங்க. இதையும் விமர்சிப்பீங்கன்னு சொன்னா 4ஆம் தேதி வரைக்கும் அதை செய்ய தப்பே கிடையாதுன்னு தான் நம்ம மக்களுக்கு சொல்ல முடியும். ஒரு ஸ்பிரிச்சுவல் அட்வைஸையும் கொடுத்திருக்கீங்க, அது பல பேருக்கு பயனுள்ளதாகவும் இருக்கலாம். Professor Dhanapalan College of Science and Management, OMR, Padur. Admissions open for 2024-25.